எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை இந்த காலைவேளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை பாதுகாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 51 அதிகாரம் 7வது வசனம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களால் நீங்கள் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிறது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னை பயங்கரமாக கலங்கடிக்கிறாங்க பிரதர், என் குடும்பத்தை ரொம்ப நிந்திக்கிறாங்க பிரதர், என் பெற்றோரை ரொம்ப நிந்திக்கிறாங்க பிரதர், என் பிள்ளைங்களை ரொம்ப நிந்திக்கிறாங்க பிரதர். ஒருவேளை உங்களுக்கு விதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசி உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஒரு நாளும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. கோலியாத் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் வந்து நின்று அவன் கோஷங்களை போட்டு இஸ்ரவேல் இராணுவத்தை அவன் கலங்க பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை என்னென்ன காரியங்கள் எல்லாம் கலங்க பண்ணுகிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை திகைக்கப்படுகிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை கூனி குறுகி உட்கார வைத்திருக்கிறதோ, அந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். பேசுகிறவங்க பேசிட்டு போட்டும் பிரதர், உங்களுக்கு தூஷிக்கிறவங்க தூஷிக்கட்டும், தைரியமாக இருங்க. காரணம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்காய் நிற்கிறோம் என்பதை நீங்களும் அறிவீர்கள், உங்களை உருவாக்கின கர்த்தரும் அறிவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இன்றைக்கி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த ஊழியக்காரரை தாக்குறது, இந்த ஊழியக்காரரை தாக்குறது, அந்த பெரிய பிரபலங்களை தாக்குறது, இதெல்லாம் இப்போ நவீன காலத்தில் நல்ல ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. நன்றாய் கவனிங்கள். தூஷிக்கிறவன் எவ்வளவு தூஷிக்கிறானோ தூஷிக்கட்டும். நீங்கள் சகித்து கொண்டிருப்பது யாருக்காக தெரியுமா? கர்த்தருக்காக. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பெற்றோரை குறித்து, உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களே உங்களை தூஷித்து கொண்டிருக்கலாம். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு தூஷணமான வார்த்தைகளும், ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்களுக்கு மகிமையாய் மாற்றி கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார் என்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் அலைந்து தெரிவதில்லை. கர்த்தர் நம்முடைய எல்லா தூஷணங்களையும், எல்லா நிந்தனைகளையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி மாற்றுவார்? அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எப்படி நமக்கு நன்மை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 1:9 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த நிந்தனை, அந்த தூஷணத்துக்கு நடுவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து நடத்துவார். முடியாதது தான், சகிக்க முடியாத வார்த்தைகள் தான், உங்களுக்கே தெரியும். உங்களை உடைக்கிற வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்லி நன்றாய் கவனியுங்கள். உங்களை உடைப்பது எதற்காக தெரியுமா? உருவாக்கி மகிமையாய் நிறுத்துவதற்காக. கலங்காதிருங்கள். மனுஷர் பேசுகிறதான வார்த்தைக்கு நாம் ஒரு நாளும் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. என்னைக்கு தெரியுமா நீங்கள் கலங்கணும்? என்னைக்கு தெரியுமா நீங்கள் ஃபீல் பண்ணணும்? இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் பேசினார்னா அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணால் போதும். எப்பேற்பட்ட மனுஷன் உங்களை தூஷித்தாலும், உங்களை கழுவி ஊற்றினாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உடைந்த இருதயத்தையும் ஆறுதல் படுத்துவீராக, தேர்தல் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக. எல்லா கலக்கங்களையும் மாற்றி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். விரும்பினதை கரத்திலே கொடுத்து ஆசீர்வதியும். கலங்கின கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும், தண்டைகள் எல்லாம் விலகட்டும். ஆச்சரியமாய் நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் பிரசன்னத்தில் நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.